வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியமான வீடியோவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ரீசன் என்னன்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் தான் இப்போதைக்கு டீல் பற்றி ஒன்று ரிவீல் பண்ணிக்கிட்டே வரானே. Only on Big Billion Days. நாமி காஃபி. S23 வர்சஸ் Pixel 8 இந்த ரெண்டுத்தையும் பற்றி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ரீசன் என்னன்னு பார்த்தா இந்த ரெண்டுமே வந்து ஒரு 70,000 அந்த மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருந்த ஒரு டிவைஸ். பட் இப்போ வந்து உங்களுக்கு 40,000 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பிரகாசமாக இருக்குது. அப்படிங்கிறனால அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதுக்கடையில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, எங்கேயுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இல்லை. பட் இதுக்கடையில் வந்து இந்த இடத்துல அவன் ஸ்டார் போடலைனாலும் நாளை பின்ன நம்மளை ஏமாற்றலாமானா வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இதெல்லாம் உள்ள ஆட் பண்ணி தான் இந்த ப்ரைஸ்க்கு நான் கொண்டாந்தேன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளை ஏமாற்றியே பழகினவனுங்க நம்ம தான் ஏமாறாமல் இனிமேல் உசாராக இருந்துக்கணும். அண்ட் S23 FE அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் மீடியா கன்சம்ஷனுக்காக இந்த ஃபோன் வாங்குறது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 29,999 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுது, இப்போ 30,000 கீழே வந்து உங்களுக்கு S23 FE கிடைக்க போகுது. அண்ட் இதில் என்ன உங்களுக்கு Exynos 2200 இருக்கும். இருந்தாலும் இது ஒரு சப்ஜெக்டிவான டிவைஸ் தான். அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் மெயினான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம S23 வர்சஸ் Pixel 8 தான் மெயினாக பார்க்க போகிறோம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ இதுலேயும் வந்து இப்போ Pixel 8 அது ஒரு யூனிக்கான லுக்கை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிக்சல் எப்படி இருக்குமோ அந்த பிக்சலுக்கான லுக்கு பின்னாடி வந்து ஒரு G லோகோ. ஸோ நாலு பின்ன எங்கேயாவது நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போய் நிற்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் பிக்சல் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு லுக்கை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக அந்த கேமரா பம்ப் வந்து ரொம்பவே முரட்டுத்தனமாக இருக்கும். பட் நம்ம S23 இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு A14 எடுத்துகிட்டு வர யூஸராக இருக்கட்டும் இல்லாட்டி S23 யூஸராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து இப்படி நின்னாங்கன்னா ரெண்டு பேரும் ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முன்னாடி இப்படி திருப்பி கட்டினதுக்கப்புறமா தான் தெரியும், ஓகே இதில் பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ இது S23, இதில் கொஞ்சம் பெசல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இது A14 அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். சாம்சங்கோட டிசைன் லாங்குவேஜ் எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி இருக்குங்க, வித்தியாசத்தையே கண்டுபிடிக்க முடியல. எஸ் சரி, இப்போது பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னு வைங்களேன், Pixel 8 as well as S23 ரெண்டுமே வந்து மெட்டல் கிளாஸ் தான். ஸோ ரெண்டுமே ப்ரீமியம் பில்டு குவாலிட்டி தான். இப்போ வெயிட் உங்களுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும்போது, எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்கணும் ப்ரோ, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கணும் ப்ரோ அப்படிலாம் நினச்சிங்கன்னா, Pixel 8ஓட S23க்கு ஒரு எட்ஜ் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். ஏன்னா வெயிட் கம்மி, இதுவே Pixel 8 கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்களேன், வெயிட் உங்களுக்கு மெயின் கிரைட்டீரியானா இன்னும் நீங்கள் S23 சூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே வந்து 6.2 இன்ச் 6.1 இன்ச். ஸோ 6.2 இன்ச் இருக்கிற அந்த ஃபோனில், அதாவது பிக்சலில் 4575 mAh பேட்டரி இருக்குங்க. ஸோ அந்த ஃபோன் வந்து 6.2 இன்ச் அப்படிலாம் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது டிஸ்பிளே வேறு 2000 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ மீடியா கன்சம்ஷன் மாதிரியான ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும் போது என்னதான் Tensor G3 இருந்தால் கூட பேட்டரி லைஃப்பில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், பேட்டரி லைஃப் Pixel 8 இல்லாட்டி S23 அப்படின்னும் போது பேட்டரி லைஃப்பில் கண்டிப்பாக Pixel 8 ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். மேபி நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அவுட்டோரில் 5G டேட்டா ஆன் பண்ணுறீங்க, அப்புறம் வெயிலில் தரன்னு பைப்பில் எழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னும் போது வேணால் Pixel கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் இப்போ S23 எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 6.1 இன்ச், அதுக்காக இந்த பைப்பில் வந்து ரொம்ப மொக்கன் கிடையாது. இதுலேயும் உங்களுக்கு 1750 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் அவுட்டோரில் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. சரியா, 2000 நிட்ஸ்க்கும் 1750 நிட்ஸ்க்கும் டக்குன்னு அப்படி வச்சு பார்த்தா பயங்கரமான டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லைங்கிறது தான் எதார்த்தம். இருந்தாலும் சாம்சங்கோட கலர் டியூனிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் இதில் வந்து 3900 mAh இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் மீடியா கன்சம்ஷன் தான் உங்களோட ப்ரைம் அப்படின்னும் போது இந்த ஃபோனை ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் கொடுக்கும். பட் நெக் டு நெக் ஒரே மாதிரியான டாஸ்க் வந்து ரெண்டு ஃபோன்லையும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் சீரியஸாகவே பேட்டரி லைஃப்பில் Pixel 8 பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்னா அப்டேட்ஸ். ஸோ இது வந்து வரும்போது Android 13 வந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு 14, 15, 16, 17, ஸோ 4 வருஷம் அப்டேட். ஓகே, இதுவே தலைவர் பார்த்தீங்கன்னா வரும்போது Android 14 வந்தாப்புல, இன்னை வரைக்கும் Pixel 9 Android 14 தான் சுற்றிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். இருந்தாலும் 14 வந்த தலைவருக்கு 7 மேஜர் அப்டேட் கொடுக்கணும். சரி, இப்போது தனியாக ஒரு டாப்பிக்கே எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேங்க. எந்த டாப்பிக்கு? வேறு எதுவும் இல்லை, ஏஐ பற்றி தான். ஏன்னா இப்போ Pixel 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஏஐலாம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஏஐ வந்து இன்னும் வரக்கூடிய வருடங்களில் எப்படி இதில் வந்து இறங்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா ஏஐ வந்து ஆன் டிவைஸ் பண்ணணும்னா நமக்கு ரேம் ரொம்ப அதிகம் தேவை, அது உண்மை தான். இப்போ பிராண்ட் வந்து அதை நமக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னாலும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆன் டிவைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு 2-3 இமேஜ் கொடுக்குறீங்க, அந்த 3 இமேஜ் ஸ்டாக் பண்ணி எனக்கு கொடு அப்படிங்கிறீங்க. அந்த 3 இமேஜ் ஸ்டாக் பண்ணி ஒரு அவுட்புட் அது கொடுக்கணும் அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே 5 செகண்ட்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பில்ட் பண்ணும்போது அங்கே ஓவராலாக இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டிராம் தேவை. ஸோ அந்த ரேம் தேவை அப்படின்னும் போது அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேம் இருக்கும்போது நிறைய டேட்டாவை ஆன் டிவைஸை ப்ராசஸ் பண்ண முடியும். பட் இதில் 8GB தான் இருக்குது. 7 வருஷம் அப்டேட் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நமக்கு Android 21 வரைக்கும் வரணும். அதே சமயம் இப்போ S23 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இப்போ கூட ஒரு 6.1 சொல்லிட்டு ஒரு மேஜர் அப்டேட் ஒன்று வந்தது. 2734 MB எதோங்க, சரியா 2.7 GB அப்டேட் ஒன்று வந்துச்சு. அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடட் ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஏஐ மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இப்போதைக்கு ஜாலியாகவே என்ஜாய் பண்ண முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் டு சர்ச் மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, இப்போ Pixel 8க்கு போனீங்கன்னு வைங்களேன், 128GB and 256GB ரெண்டு மாடல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் UFS 3.1 இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு 128GB UFS 3.1 தான். பட் உங்களுக்கு 256 போனீங்கன்னா UFS
4.0. அப்போ 3.1 இருக்கிறனால ஒருவேளை பிக்சல் வந்து S23யோட ஸ்லோவாக இருக்குமான கிடையவே கிடையாது. பிக்சல் தான் இருக்கலே ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னதான் S23ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் டெக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்ல முடியும். சாம்சங்கோட செக்யூர் ஃபோல்டராக இருக்கட்டும், இல்லாட்டி கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்டில் குட் லாக்காக இருக்கட்டும், அப்படியே அடிக்கிட்டே நான் போகலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங்கில் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு கேஷுவல் யூசர் ப்ரோ, சோஷியல் மீடியா தான், மீடியா கன்சம்ஷன் தான், இவ்வளவு தான். எப்பயாவது அக்கேஷனல் கேமிங், அதுவும் ரொம்ப கேஷுவலான கேமிங் நீங்கள் ஆடுறீங்களே ப்ரோ, அதே மாதிரி தான். அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 8 இஸ் மோர் தென் எனஃப். பார்க்க போனால் பிக்சல் 8ல பேட்டரி லைஃப் இதோட பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் என்னன்னா பிக்சல் 8 இந்த பிக்சல் டிவைசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். UX ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூலான ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, இப்போ நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, டென்சார் G3 அப்போ ரொம்ப மொக்கையான்னு கேட்டிங்கன்னா மொக்கலாம் கிடையாது. என்ன அதில் வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப ரிலேபிள் கிடையாது. எப்படி ரிலேபிள் கிடையாதுன்னா, 5Gல கன்சிஸ்டண்டாக தலைவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இதுவே நீங்கள் வந்து 4G ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். எங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி வந்து 4G தான் அப்படின்னா நீங்கள் 4G ஒன்லி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் பிக்சல் டிவைஸ் இருக்கலே சூப்பராக வேலை செய்யும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நம்ம தலைவர் இருக்காப்புல, இவர் வந்து 4G 5G ரெண்டுலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. காரணம் ஸ்னாப்டிராகன் 8 மேப் டேட்டா இது எல்லாமே நான் வெயிலில் பண்ணுவேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, ரெண்டு ஃபோனுமே ஹீட் ஆகும். அதில் என்ன பிக்சல் 8 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? அதுக்காக இந்த ஃபோன் ஹீட்டே ஆனதில்லை தெரியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த பைப்லையும் பிடிச்சி நீங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, அதுவும் வெயிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ வீடியோ எடுத்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக ஹீட் ஆகும். கண்டிப்பாக ஹீட் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில அப்ளிகேஷனோட மால் ஃபங்க்ஷன்னாலையும் இது ஹீட் ஆகலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மெட்டா பை தான். எதுக்கு அவனை தேவையில்லாம கொடுமைப்படுத்துற? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண மாடிக்கிற வச்சுருக்கிற. இப்போலாம் யாராவது வந்து பேட்டரி நிற்கல அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாலே ஃபஸ்ட்டு அந்த மெட்டாவை தான் நம்ம கேட்குறது. மெட்டா வச்சிருக்கீங்களா, அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா. ஸோ அந்த லட்சணத்தில் இருக்குது மெட்டா. சரி, இப்போ கேமராக்குள்ளே வருவோம். கேமராக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் இருக்கிற கேமரா ஆக்சுவலாக சூப்பருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் இருக்கும். அது வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பரான ஒரு சென்சார் தான். அதை தொடர்ந்து வந்து ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 10.5 மெகாபிக்சல், அதுவும் நல்ல கேமரா தான். பட் இங்கே S23 எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 10 மெகாபிக்சலுக்கு வந்து டெலிஃபோட்டோ, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, அப்புறம் ஃப்ரண்ட்லேயே ஒரு 12 மெகாபிக்சல் இருக்கும். ஸோ இது வந்து நிஜமாவே நல்ல கேமரா செட்டப். S23 இருக்கிறது வந்து சீரியஸாகவே நல்ல கேமரா செட்டப். இப்போது நீங்கள் வந்து போர்ட்ரேட் மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, பர்சனலாக இது வரைக்கும் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், ஃப்ரண்ட் கேமரா சொல்ல ரியர் கேமரா போர்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பிக்சலோட இதுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. பிக்சலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் HDR ஆஸ்பெக்ட்லையோ இல்லாட்டி ஸ்கின் டோன் ஆஸ்பெக்ட்லையோ கொஞ்சம் ட்ரூ டோன் மாதிரியான விஷயங்கள், கலர்ஸ் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஏரியாவில் பிக்சல் ஸ்கோர் பண்ணும். பட் சாம்சங் அப்படின்னா ஃபோட்டோஸில் சோஷியல் ரெடி அப்படி சொல்லிட்டு போயிடலாம். சோஷியல் மீடியாவில் எங்கேனாலும் போஸ்ட் பண்ணிக்க, போயா என்ன போர்ட்ரேட் வேணுமா, 3x வேணுமா எடுத்துக்க, என்ன ஃப்ரண்ட்லையா, ஃப்ரண்ட்டில் என்ன வேணும் உனக்கு, என்ன மாதிரியான போர்ட்ரேட் வேணும் சீக்கிரம் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சாம்சங்க்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல எட்ஜ் இருக்குது. இதே வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங்கில் வந்து ஃப்ரண்ட்டில் ரியரில் எங்கனாலும் நீங்கள் 4K வீடியோ ஈஸியாக எடுக்க முடியும், பிட்வீன் சென்சார் ட்ராவல் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து சாம்சங்கோட அட்வான்டேஜ் தான். பிக்சலுக்கு இப்போ அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னா, பிக்சல்லையும் நீங்கள் 4K வீடியோலாம் எடுக்க முடியும். அந்த 4K வீடியோவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கொஞ்சம் பெட்டரான கான்ட்ராஸ்ட் ரிச்சான கலர்ஸோடு எடுக்க முடியும். என்ன பிக்சல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கன்சிஸ்டண்டாக நீங்கள் வந்து ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் வீடியோ எடுப்பீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் இண்டோரில் எடுப்பீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்க முடியும். இன்னொன்று ஃபோக்கஸ். இப்போ இந்த மாதிரி நான் ட்ரைபாடில் ப்ளேஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், இது S23 அல்ட்ரா எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ பிக்சல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதோட அல்காரிதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஃபோக்கல் இஷ்யூ வரும். ஸோ என்ன ஆகும்னா, நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுவேன், பின்னாடி இருக்கிற அந்த பிரிக் தான் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கடி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பிக்சல் இருக்குது. பட் இதுவே vlogging மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து பிக்சல் வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணும். வீடியோ வந்து செம்ம ரிச்சாக இருக்கும், ஆடியோவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிஜமாவே ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க, சீரியஸாக தான். ஸோ அப்போ பாருங்களேன், உங்களுக்கு vlogging தான் நேச்சர் அப்படின்னா அப்போயும் வீடியோவில் வந்து பிக்சல் ஒரு எட்ஜ் கொடுக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை, டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது சாம்சங் முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ சார்ஜிங் மெக்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட என்னதான் 25 வாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பிக்சலோட ஃபாஸ்ட்டாக தாங்க சார்ஜ் ஏறுது. ஸோ அப்போ அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் அதே மாதிரி பேட்டரி லைஃப் திரும்பி அந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். பேட்டரி லைஃப்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் டியூன்லாம் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்ச பிக்சல் இதோட வே பெட்டராக இருக்கும். ஸோ அதான் மொத்தம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரியான HHF எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அது எல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டு போகுது. ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப்ஸில். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கன் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஃபோன்லேயும் ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் சூப்பராக இருக்கும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் சூப்பராக இருக்குங்க. ஸோ மீடியா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் வருத்த பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு ஃபோனுமே நல்லா பண்ணும். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, என்னன்னு பார்த்தா ப்ளூடூத் கோடக்கு. ஏன்னா சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா LHDC, LDAC, ஆப்டெக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியாது. பட் இதுவே நீங்கள் அப்படியே பிக்சல் பார்க்க முடியுங்கன்னா LDAC, ஆப்டெக்ஸ் மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியும். LHDC தான் அப்பப்போ பார்க்க முடியறது இல்லை. LE அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். அது சம்டைம்ஸ் வந்து சில TWSல கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அந்த TWS நமக்கு வந்து பேராக இருந்தாலும் ஒர்க் ஆகாத மாதிரி ஆகும். அதை டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த TWS ஒர்க் ஆகும். ஸோ ஆக மொத்தம் வந்து ப்ளூடூத் கோட ஆஸ்பெக்ட்ல பிக்சலுக்கு சாம்சங்கோட ஒரு எட்ஜ் இருக்க தான் செய்யுது. அட்லீஸ்ட் LDAC-யும் ஆப்டெக்ஸையும் யூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்களா.
சரி ஓகேங்க, இதை தாண்டி சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங். ஸோ நம்ம இந்தியன் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே கால் ரெக்கார்டிங் கன் மாதிரி இருக்கும். S23 உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் நம்ம நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் கூகுள் டைலர்லேயே கூட கால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது டிஸ்பிளேல கோடு விழுமானு மட்டும் யாராலையும் சொல்ல முடியாது. அது நானும் சொல்ல முடியாது. கரெக்டு தானே? டிஸ்பிளே கோடை பற்றி நம்ம எங்கேருந்து பேசுறது? ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டுமே நல்ல டிஸ்பிளே தான். பட் கோடு விழுமாங்கிறது சத்தியமாக என்கிட்ட இல்லை. ஸோ ஆக மொத்தம் அதுதாங்க. நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க, ஏன் சூஸ் பண்ணுறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது ஒரு தெளிவு பிறக்கும். அதுக்கு தான் எல்லாரும் கமெண்ட்டையும் படிச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு யூசர் இருக்கார் பாரியா, இந்த ஸ்பெஷல் சினாரியோக்காக ஒரு S23 சூஸ் பண்ணுவேங்கிறாரு. ஓகே, இவர் பாரியா இந்த ரீசனை சொல்லி பிக்சல் சூஸ் பண்ணுவேங்கிறாரு அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன். ஒரு ஆர்வம் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே சரிங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.